தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலரும் திமுகவினுடைய அனுச்சம் கனிமொழி நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். எல்லார் வாயிலையும் நிற்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னா டிவிகே 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 இப்படின்றது ஒரு மாயேவா அப்படியா, இல்ல உண்மையாலுமே அவங்க கால் பதிச்சுட்டாங்களா, இல்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்த நடவடிக்கையினால பேசப்படுதா? சென்னையில இருக்கக்கூடியவங்களை கடந்த வாரம் கேட்டிருந்தீங்களா, டிட்வா டிட்வா டிட்வான்னு சொல்லியிருப்பாங்க. மார்ச் மாசம் நம்மளோட இந்தியாவில இருக்கக்கூடிய பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐபிஎல் ஐபிஎல் ஐபிஎல்பாங்க. சோ அவர்கள் எதை பார்க்கிறார்களோ, எதை கேட்கிறார்களோ அதை மனிதர்கள் தொடர்ந்து சொல்லுவது வழக்கம். இப்ப சமீபமாக இந்த தாவேக்காவும் அவர்களுடைய தொண்டர்களும் இங்க நமக்கு வித்தை காட்டி கொண்டிருக்காங்க இல்லையா, அதை தொடர்ந்து ஊடகங்கள்ல பாக்குறோம், படிக்கிறோம், அதனால அதை குறித்து பேசுறோம். அடுத்த ஒரு விஷயம் வந்தா கடந்து போயிருவோம். மேம், டிவிகேனுடைய அதாவது இந்த 41 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவத்தை நீங்க சென்னையில அவர் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பணம் வழங்கியதும் அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை மாத்தி சொன்னதையும் நீங்க ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தீங்க. அது எதனால எழுப்பியிருந்தீங்க? மகனை பறி கொடுத்த ஒரு தாய் மகன் போனா என்ன, அதுதான் விஜய் இருக்காரே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எந்த இடத்துல வரும்? அதாவது புறநானூற்று தாயாவர் இல்ல அவங்களுடைய மகன் ஏதாவது போருக்கு போய் அங்க தன்னுடைய உயிரை விட்டுட்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அப்ப அந்த இடத்துல அந்த தாய் சொல்லுங்க. அதாவது அவங்களுடைய இழப்பு அப்படின்னு வரும்போது இழப்பு நடந்து முடிஞ்ச பிறகு அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? இல்ல, அவர்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு சோகத்துல இருக்கார், இல்ல ஒரு உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கார், ஒரு ஐசியூ ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். நாம என்ன பண்ணுவோம்? நாம அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி போய் நான் உனக்கு இருக்கேன்னு நம்மளோட கையை பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். இது நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடுறதும் அந்த அந்த கூப்பிடுற அந்த முறை சரி அப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்கள் கிளம்பி போனதும் புரிதல் இருக்கு அந்த இடத்துல. அதாவது அங்க மனிதம் செத்திருக்கிறது, பணம் மட்டுமே வாழ்ந்திருக்கிறதுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இல்ல மேடம், அதுல 2 பேர் போகவே இல்ல, மத்தவங்களும் போகாமே இருந்திருக்கலாமே. ஆனா அது விஜயனுடைய அழுத்தத்தினாலதான் போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இல்ல, அதாவது 2 பேர் போகலைங்கிறது ஒண்ணு, மீதி பேர் போனவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அந்த 2 பேர் போகலைங்கிறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை மிகுந்தவர்கள், தனக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னு எதிர்பார்க்க கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் பொருளாதார சுணக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை எதை கொண்டு அடிக்க முடியுமோ அதை கொண்டு அடித்திருக்கிறார் நடிகர் விஜய். அந்த குடும்பத்தினுடைய இழப்பையே அந்த பணம் சரி செய்திருக்கிறது. இழப்பீடுங்கிறது அரசாங்கம் கொடுக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கறதுங்கிறது வேற. என்னோட இடத்துக்கு நீங்க வாங்கிட்டு போங்கிறத அந்த குடும்பங்கள் ஏத்துக்கொண்டு போனது கூட சரி. அடுத்து அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு அந்த பணம் தேவைதானாலும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள், அதுதான் அந்த இடத்துல உறவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மனிதம் அப்படிங்கறதையெல்லாம் பணம் அப்படிங்கிற ஒற்றை விடயத்தை கொண்டு நடிகர் விஜய் புதைத்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். அது இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டும் கொடுத்திருக்காங்கும் போது அது தப்பு இல்லையா? இல்ல மேடம், எந்த வித அடிப்படை ஆதாரம் இல்லாம நம்ம எப்படி மேடம் ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மகன் இறந்து 1 மாத காலத்திற்குள்ளாக ஒரு தாயினால அப்படி பேச முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு சகோதரனை பறிகொடுத்த ஒரு அண்ணனால ஒரு மீடியால 1 மாதத்துக்குள்ள அப்படி இதுவரையில் 10 முறை ஆட்சி கண்டவரா விஜய்? 10 முறை ஆட்சியிலையும் இங்க பாலாரும் தேனாரும் ஓடியதை கண்டு அவங்க மகிழ்ந்து பரவாயில்ல நம்ம பையன் போனா என்ன, இவர் இருக்காரு இந்த நாட்டை பாதுகாக்க அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை பகிர்ந்தாங்களா? நிச்சயமா கிடையாது. இது சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் அதை தான் அவர்கள் சொன்னார்கள். திமுக ஆட்சியில் மகளிருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, அது இல்லை என்றது எதிர்கட்சிகளுடைய பிரதான கருத்து. அதை நீங்க எப்படி? திமுக ஆட்சியில் மட்டும்தான் மகளிருக்கு 100% பாதுகாப்பு உள்ளது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதிர்கட்சிகளுக்கு எந்த விதத்துல இல்லைங்கிறத நீங்க சொன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதற்கு முன்பாக எதிர்கட்சின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில, எங்க ஊர் பக்கத்துல பொள்ளாச்சியில பெண்களுக்கு நிகழ்ந்த பெரும் கொடுமை இங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண்களுக்கான தீர்வை பெற்று கொடுத்தது, உரிய தீர்ப்பை வாங்கி கொடுத்தது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி.
அடுத்ததா மிக சமீபமாக அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த சம்பவத்திலும் கூட அந்த நிகழ்வு நடந்து முடிந்த 3 நாட்களுக்குள்ளாக குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டதும் அந்த குறிப்பா அந்த நேரத்தில் அந்த பெண் ஏன் அங்க இருந்தா அப்படிங்கிற கேள்விகளை புரிதலற்று இங்க பல்வேறு நபர்கள் எழுப்பிய பொழுது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட அடையாளத்தை வெளியிடாமல் பாதுகாத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சிதான் அப்படிங்கிறதுனால முத்துவேல் கருணாநிதியினுடைய ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய பெண்கள் 100% பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதாவது மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டங்கள் கூட பல பேருக்கு கிடைக்கல. அஇஅதிமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இன்று பெண்களுக்கு மீண்டும் கொடுத்துவிட்டு வராங்க அப்படின்ட்டு பொதுக்குழுல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடி. இதுதான் அந்த முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறதுங்கிறது. ஒரு விடயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடத்தியது பொதுக்குழுவா, அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவா இல்ல ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாங்கிற அந்த வேறுபாடே நமக்கு தெரியல. ஏன்னா பொதுக்குழு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க பார்த்தது கட்சிக்காரர்களாகி எங்களுக்கு தலைவர் சில அறிவுறுத்தல்களை வழங்குவார். அங்க இதெல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். ஆனா இவங்க அவர் மைக்கு புடிச்சதுல இருந்தே ஸ்டாலின் 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 அப்படின்னு அவருடைய அந்த இதையதான் கொண்டுட்டு போனாரு. ஒரு பக்கம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் சமயத்துல கொடுத்த வாக்குறுதி. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்தபடியா இவங்க கஜானாவை காலியா வச்சுட்டு போறாங்க. நாம திமுக இங்க ஆட்சிக்கு வருது. அப்படி ஆட்சிக்கு வரும் பொழுது கொரோனா என்கிற பெரும் தொற்று நாடு முழுவதும் நம்மளோட இயக்கங்களை எல்லாம் ஸ்தம்பித்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த மக்களை காப்பாற்றுறது முதல் பணியா இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சரி செய்வது அடுத்த கட்ட பணியாக இருந்தது. இதெல்லாம் முடித்த பிறகு நாம அந்த மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தை இங்க நடைமுறைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் இன்று பயன்பெறுகிறார்கள். விடுபட்டவர்களுக்கான தொகையை அடுத்தடுத்த கட்டமாக கொடுத்து வருவதுங்கிறது நிதிநிலை சரியாக அந்த எண்ணிக்கை இந்த இடத்துல அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி என்னத்தை வலியுறுத்தினார், அவருடைய வலியுறுத்தல் படி இது நடக்குது அப்படின்னு சொன்னா புரியலையே. இது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னு தெரியல. கடந்த 5 ஆண்டுகளில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை திமுக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது கூட திமுகவை கேட்டால் தெரியாது அப்படின்ற ஒரு செயற்குழுல குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை நீங்க உண்மையா நான் சொல்றேன். ஏன்னா அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதால் ஒரு திமுக பிரதிநிதியான எனக்கு இன்னைக்கு எண்ணிக்கையில கேட்டா எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கோம்னு தெரியாது. ஆனா பிறந்த குழந்தை முதல் முதுமையில இருக்கக்கூடியவர்கள் வரை தாயுமானவர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இதுல தமிழ் புதல்வன் எல்லாம் அறிவிக்கப்படாத திட்டம். நம்ம புதுமை பெண் தான் நம்ம செய்யணும்னு இருந்தோம். அந்த இடத்தில் ஆண் மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்வி வந்த உடனே தாயுமானவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்த ஒரு திட்டம் இது. சோ எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா உண்மையில எங்களுக்கு தெரியாது. அப்படி எண்ணிலடங்காத திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 2.0 சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில மீதம் இருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவோம். இன்னும் அதிகப்படியான திட்டங்களை வரப்போற தேர்தலில் அறிவிக்கத்தானே போறோம். அஇஅதிமுக அடுத்த ஆட்சியை கண்டிப்பாக கைப்பற்றும் சூளுரைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுல. அதே போல பிஜேபியினுடைய கூட்டணி வச்சதுனாலதான் என்ன சதவீதம் வாக்கு இருந்ததுன்றத பிரிச்சு சொல்லியிருக்காரு. அவர் மறைமுகமா என்ன சொல்ல வராரு மேடம்? ஒண்ணு அத சூளுரைன்னு நான் சொல்ல மாட்டேன், நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவேன் அஇஅதிமுக. ஏன்னா அஇஅதிமுக அப்படிங்கிற கட்டமைப்பை தேய்க்க வேண்டும், அதை சிதைக்க வேண்டும்ங்கிற அஜெண்டாவை பிஜேபி எடப்பாடி கையில கொடுத்திருக்காங்க. அதை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அஇஅதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றது கனவு கூட இல்ல, அது வெறும் பகல் கனவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பிஜேபியோட சேர்ந்ததனால் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய தொண்டர்களை தயார்படுத்துகிறார். அடுத்த கட்டமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் ஆமா கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒத்துக்கிறேன், இல்ல இங்க கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கான முன்னோட்டமாக தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்துவதற்காக
பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்கிறது தான் நல்லது, இந்த மாதிரியான நேரங்கள்ல நமக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் பலன்கள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மன ரீதியாக அவர்களுடைய தொண்டர்களை அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். மொத்தத்துல அண்ணாவினுடைய பெயரில் இயங்கக்கூடிய அந்த கட்சி மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு மாண்பை புதகுழிக்குள்ள போட்டு மூடக்கூடிய ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த கட்சி செஞ்சுட்டு இருக்கு. அண்ணாவை பயன்படுத்தினவங்க தான் அதிகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கே கூட அண்ணாவை தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது கூட நீங்க ஒரு பதிவுல சொல்லி இருந்தீங்க. அவங்களுக்கான சுயமரியாதை கூட அதுல முழுசா இல்லைன்னு ஒரு பதிவிட்டு இருந்தீங்க. அண்ணாவை பயன்படுத்தாத அரசியல்வாதி அண்ணாவினுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு இங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் அழைக்கலையா, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்லி அழைக்கலையான்னு தவேக நிர்வாகிகள் சொல்லும் பொழுது நான் ரொம்ப கோபப்படுவேன். இன்னொன்னு இப்ப சமீபத்துல விழுப்புரம்ல அந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல விஜய் அவர்கள் அண்ணாவை குறித்து பேசி இருப்பாரு. அண்ணாவினுடைய கோட்பாடு என்ன, அவர் உருவாக்கிய படை என்பது எப்படிப்பட்ட ஒரு படை? அதாவது வெறும் குப்பனும் சுப்பனுமாக இருந்தவர்களை அறிவார்ந்தவர்களாக, பட்டதாரிகளாக, அரசு அலுவலகங்களுக்குள் பணிகளுக்குள் போகக்கூடியவர்களாக உருமாற்றியவர் அண்ணா. இங்க நடிகர் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? படிச்ச பசங்களை கூப்பிட்டு மரத்து மேல ஏறு, கம்பத்து மேல தாவு, எந்தெந்த விதத்துல எல்லாம் பொது சொத்துக்கள் அவர் சொல்லலையே. அது தொண்டர்களுடைய உச்சக்கட்ட ஒரு அவர் சொல்லலையே. இந்த இடத்துல நான் அதுக்குதான் வரேன். தம்பி என விழித்து அண்ணன் ஒரு கட்டளை இட்டால் அதை நிறைவேற்றக்கூடிய படை அண்ணாவினுடைய கைகளில் இருந்தது. உடன்பிறப்பே என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு விஷயம் சொல்லிட்டா உயிரை கொண்டாவது அதை முடிக்கக்கூடிய படை அவரோட கையில இருந்தது. இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோங்க போது உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு அடிபணிய மாட்டார்களான்னு நடிகர் விஜயை பார்த்து கேட்கலாம் இல்லையா? எந்த ஒரு இடத்திலாவது தான் ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு கூட்டம் கூடுவதற்கு இப்பதான் பாண்டிச்சேரி கூட்டத்துலதான் அது புஷி ஆனந்த் சொல்றார், நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அதை அவர்கள் அந்த இடத்துல நிறைவேற்றலைங்கிறத வேறொரு பக்கம்னாலும் ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அப்ப அந்த பின்தொடர்ந்து வரக்கூடிய தொண்டன் தவறிழைக்கும் பொழுது அவனை சரி செய்யணுமா வேண்டாமா? இதுவரைக்கும் ஒரு இடத்திலாவது நடிகர் விஜய் அதை செஞ்சிருக்காரா? அது தவறுதானே. அவர்களுடைய தொண்டர்கள் சென்னையில ஆகட்டும், கரூர்ல ஆகட்டும் நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் பொழுது நீங்கள் இப்படி நடந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு தலைவர் சொல்லணும். ஏன் சொல்லலைன்னா அவருடைய பேச்சையும் அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய தற்குறிகள் கேட்க மாட்டார்கள். பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்துல விஜய் பதிவிடுறாரு, பாண்டிச்சேரியினுடைய முதல்வரை வாழ்த்தியும் தமிழக முதல்வர் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. அதை நீங்க எப்படி? பாண்டிச்சேரியினுடைய முதல்வரை வாழ்த்தக்கூடிய விஜய் பாண்டிச்சேரியில எதுக்கு தாவேக்காவினுடைய ஆட்சி அமையணும்னு நினைக்கும். பாண்டிச்சேரி முதலமைச்சர் சிறப்பா பணியாற்றுறார். பாண்டிச்சேரியினுடைய அரசாங்கம் தான் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி அந்த மேடையில நின்று பேசினார். பாண்டிச்சேரியினுடைய காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார். அப்ப சட்டம் ஒழுங்கும் அங்க நல்லா இருக்குங்க பொழுது தாவேக்காவினுடைய ஆட்சி இங்கே மலரும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களே ஏன்? ஏற்கனவே நல்லா இருக்கிற ஒரு ஆட்சிய நீங்க தொடர்ந்து ஆதரிச்சுட்டு கூட போலாம். அந்த இடத்துல ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அங்க பேசிட்டு இதை பார்த்து திமுக கத்துக்கணும் அப்படின்னு சொன்னது என்ன சொல்றதுங்க? அதாவது புளிய பார்த்து அந்த பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரியான பழமொழிகள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நாங்க விரும்பல. அதெல்லாம் சும்மா வெற்றி சவடாலுங்க. ஒரு நடிகராக இன்னும் நடிக மனப்பான்மையிலேயே இருக்கக்கூடிய விஜய் எழுதி தந்த வசனங்களை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் வாசிக்கிறார். அதுல அதுவும் ஒரு வசனம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை இடங்களை கைப்பற்றும் நினைக்கிறீங்க? எங்களுடைய இலக்கு 200 தாண்டி வெல்லுவோம். நிச்சயமாக 200 தாண்டி வெல்லுவோம். மக்களினுடைய ஆதரவு இருக்கிறது. குறிப்பா நான் களப்பணியில முன்னாடி நிக்கக்கூடியவங்க. ஒரு கூட்டம் எங்களுடைய கட்சி கூட்டங்களுக்கு போனா கூட நான் ஒரு 50வது வரிசை அந்த மாதிரியான இடங்களை தேர்வு செய்துதான் அமரக்கூடியவள். எங்க ஊருக்கெல்லாம் தலைவர் வந்தா கூட நிர்வாகிகள்லாம் தலைவரை சந்திக்கணும்னு அவர் தங்கி இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் அறைகளுக்குள்ள இருக்கும் பொழுது பொதுமக்கள் சாலையோரமா நிப்பாங்க இல்லையா, அவர்களோட ஒரு ஆளாக நான் நின்னு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு,
தலைவர் வரும் பொழுது அவரை எப்படி அவங்க உள்வாங்குறாங்கிறத பார்க்கறதுல எனக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு, ஆர்வம் உண்டு. கடைசியாக இப்போ கடந்த வாரம் கூட தலைவர் அவர்கள் ஈரோட்டிற்கு வரும் பொழுது பொதுமக்கள் அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பு, அவரை கண்டவுடன் அவர்களுடைய முகங்களில் எழுந்த அந்த புன்னகை நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2.0 மலர்ந்தே தீரும். 200க்கு அதிகமான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைவார். மழை காலத்துல ஒரு கேள்வி எழும்பியிருக்கு, எல்லார் வாயிலையும் வரக்கூடிய கேள்வி 400 கோடி எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது. இதற்கு உங்களுடைய பதில்? இந்த 400 கோடி எங்கே அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த மழை காலம் அப்படின்னு என்னுடைய முதல் மகன் 3rd இயர் லயோலால விஸ்காம் படிக்கிறாருங்க. நடந்த உண்மை நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உணர்ந்த உண்மைன்னு கூட வச்சுக்கலாம். அவர் 1st இயர் 2nd இயர் காலேஜ் போகும் பொழுது இது மாதிரியான புயல் சமயங்கள்ல காலேஜ், அப்ப 1st இயர்ல காலேஜ்குள்ளேயே ஹாஸ்டல்ல இருக்கார். அம்மா முட்டி அளவுக்கு தண்ணி நிக்குது, இன்னைக்கு கிளாஸ் எதுவும் இல்ல, சாப்பாடு எதுவும் இல்ல, பிரெட் போட்டு சாப்பிடுறோம். 2வது வருடம் அவர் வெளியில தங்கி இருக்கும் பொழுதும் சொல்லக்கூடியது மழையினால ரோட்ல வண்டி ஓட்ட முடியல, தண்ணி நிக்குதுன்னு. அதுவே இந்த வருடம் மழையை காரணம் காட்டி ஒரு நாள் கூட அவர்களுடைய வேலையை ஒத்தி வைக்கல. எந்த இடத்திலும் என்னால உள்ள போக முடியல, தண்ணி அந்த இடத்துல நிக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் மட்டுமல்ல, அப்படியெல்லாம் ஏதாவது ரொம்ப பெரும்பான்மையா நடந்திருந்ததுன்னு சொன்னா ஊடகங்கள் நீங்கள் விடுவீர்களா? எத்தனை தடவை நீங்க பிளாஷ் நியூஸ் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள கொண்டுட்டு வந்திருப்பீங்க. நீங்க கடந்த காலத்திற்கும் குறிப்பா இந்த வருடம் வந்த இந்த சமீபத்திய புயலினுடைய அந்த செய்தி துணுக்குகளை எடுத்து பாருங்களேன். அது மாதிரி எங்கேயாவது மக்கள் பொறுமனதை நீங்க கேட்டீங்களா? இது எதிர்கட்சிகளினுடைய வயிற்றெரிச்சல். இவ்வளவு தூரம் ஆட்சி கொடுக்கக்கூடியவர்கள், இன்னொன்னு அந்த பிரியா அப்படிங்கிற அந்த ஒரு சிறிய பெண் சென்னையை மேயராக இருந்து நிர்வகிக்க கூடியதை ஏற்க முடியாதவர்கள், வயிறு எரிகிறவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா நான் அதை கரூர்ல நடந்த அந்த 41 உயிரிழப்புகளுக்கு திமுகவும் ஒரு காரணம்ன்றது பிரதான குற்றச்சாட்டு. அதை நீங்க எந்த விதத்துல சரி தப்புன்றத சொல்ல விரும்புறேன். எதன் அடிப்படையில திமுகவும் அதற்கு ஒரு பிரதான காரணம் அப்படின்னு சொல்றாங்கிற ஒரு கேள்வியை நான் திரும்ப இந்த இடத்துல வைக்கிறேன். முழுக்க தவறான ஒரு செயல். திமுக அந்த இடத்தில் மிகச் சரியாக செயல்படல அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமான உயிர்களை நம்ம அந்த இடத்துல நம்ம இழந்திருப்போம். குறிப்பா மருத்துவமனையில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த வேகமும் துரித நடவடிக்கையும் தான் பெரும்பான்மையான உயிர்களை நமக்கு காப்பாற்றி கொடுத்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசு சக்கரத்தையும் அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல இறக்குறார். எல்லாரும் பக்கத்து ஊர்ல இருக்க, எங்க ஊர்ல இருக்க அமைச்சர் முத்துசாமி அடுத்த 1.5 மணி நேரத்துல கரூர்ல இருக்கார். அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க திருச்சியில இருந்து அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இந்த மாதிரி ஒட்டுமொத்த அரசு சக்கரத்தையும் உள்ள இறக்கியவர்கள். இன்னொன்னு, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா அன்று கூடிய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை என்ன கேட்டா இன்டர்போல் போலீஸ் வந்திருந்தாலும் முடிச்சிருக்காதுங்க. அன்னைக்கு அங்க யாருமே மனிதர்களாக நடந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க. அப்போ தாவேக்காக்கு ஆதரவு அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம்? அத இல்ல மேடம், பாண்டிச்சேரியிலும் இந்த கூட்டம் அலை கடந்துதான் வந்துச்சு. அதை தடுத்த ஒரு எஸ்பியினுடைய வீடியோவை நீங்க ட்ரெண்டிங்கா பாத்துட்டு இருக்கலாம் இப்ப கூட, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. பாண்டிச்சேரியில அலை கடந்து கூட்டம் வந்துச்சுன்னு சொல்றத நான் வன்மையா மறுக்கிறேன். சரிங்களா? கூட்டம் வரலைங்கிறக்காக பாஸ் இல்லாத ஆட்களையும் உள்ள விடுங்கன்னு நிர்பந்தித்தார் புசியானது. அதுதான் உண்மை நிலை. அது எல்லா வீடியோஸ்லயும் வந்தது. பாஸ் இல்லாத ஆட்களை நான் உள்ள விட மாட்டேன், நீ தள்ளி நின்னு அப்படின்னு தான் அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார். இதுதான் உண்மை. இதை மாற்றி புரட்டி பேசவே வேண்டாம். நம்ம அலைகடல்லாம் வரல. சரிங்களா? அடுத்து நான் ஒரு நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல நான் என்ன ஒரு பெரிய நடிகையா இருக்க முடியுமா? கிடையாது. ஆனா இன்றைக்கும் நான் என்னுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் செய்யும் பொழுது நான் இந்த ஊர்ல இருக்கேன்னு என்னோட சோசியல் மீடியாவோட போஸ்ட பார்த்துட்டு என்னை சந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்ப விஜய் அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகர் இங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கார். ரசிக மனப்பான்மையில் கூடிய கூட்டத்தை தயவு செய்து ஊடகங்கள்
கட்சிக்காக கூடியது, விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவருக்காக கூடியது அப்படின்னு சொல்றது முற்றிலும் போய் அது உண்மையே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பாண்டிச்சேரியில அவரோட ஹைப் அப்படிங்கிறது எவ்வளவு குறைந்திருந்தது. ஒவ்வொரு விஜயனுடைய கூட்டம் முடிந்த பிறகும் அடுத்த 3 நாட்களுக்கு ஊடகத்துக்குள்ள தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகையிலையும் அந்ததான் செய்தியா இருக்கும். இன்னும் சொல்லணும், நானே வீடியோ எடுத்துட்டு வந்துருவேன். பட் அவரை பார்த்தாச்சு. பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து முடித்த பிறகு பழப்பு பார்க்க போயிடுவாங்க. இது ஒரு 3ஆம் தர நடிகருக்கு கூட ஒரு செல்போன் கடையை திறந்து வைக்கும் பொழுது கூட ஒரு டவுன்ல டிராபிக் ஜாம் ஆகத்தான் செய்யுங்க. சரிங்களா? விஜய்க்கு தான் கூடுது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. டிவிகேல தொடர்ந்து செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு, நாஞ்சில் சம்பத் சேர்ந்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய இது வளர்ச்சியா இல்ல அவரை டவுன் பண்ண போல? பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்த விஜய் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே ரீதியில வச்சு அவர்களுக்கும் நான் முடிவுரை எழுதுவேன், நான் தான் ஆட்சிக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டியில பேசின விஜய் அந்த அதிமுகவில் 50 ஆண்டுகாலமாக இருந்த செங்கோட்டையனை கட்சியில் இணைப்பது சரியான செயலா அப்படிங்கிற ஒரு விடயம். சரிங்களா? அடுத்த கட்டமா தன்னுடைய தொண்டர்களை நிர்வகிப்பதற்கு இப்ப கூட இருக்கக்கூடிய புசி ஆனந்திற்கோ ஆதவர்ஜுனாவிற்கோ ராஜ்மோகனுக்கோ திறமை பத்தல. அவர்களை வழிப்படுத்துறதுக்கான தனக்கு சர்டன் அட்வைசரி அந்த கமிட்டி ஒண்ணு வேணுங்கிறதுக்காக செங்கோட்டையனை உள்ள கொண்டுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. செங்கோட்டையன் ஏன் போறாரு அப்படின்னா, எங்களுடைய கொங்கு மண்டலத்துல உனக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ ஸ்டேட். அப்போ இங்க கொங்கு பெல்ட்ல தாவேக்காங்கிற, ஏன்னா திமுகக்குள்ள வர முடியாது. இங்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களாகட்டும் மூத்த மாவட்ட கழக செயலாளர்களாகட்டும் அவர்களை முன்னிலைப்படுத்த போறது இல்லைங்கும் போது எந்த கட்சி தன்னை முன்னிலைப்படுத்துமோ. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, வயது கடந்தாலும் கூட அந்த அட்டென்ஷன் ஷீக்கிங் அப்படின்னு நாம சொல்லுமே, அந்த கவன ஈர்ப்பு, அந்த பத்திரிகைகள்ல நம்மளுடைய பெயர் வரணும், முகம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசைதான் இவர்களை இது மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட வைக்கிறதே தவிர இதனால நாட்டுக்கோ இல்ல மக்களுக்கோ இல்ல தேர்தல் சமயத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றமோ நிச்சயமா நிகழ போறதில்லை. ஆதவ் அர்ஜுன் நேரடியாவே திமுக பார்த்து சொல்றாரு, நீங்க எங்களுடைய கூட்டங்கள் நடப்பதற்கு நீங்கள் அனுமதி மறுப்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு தேர்தல் களத்துக்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சவால் விடுறாரு. அதை நீங்க எப்படி பாக்க? திமுக தேர்தல் களத்தை புறக்கணிக்கிறோம் எங்கேயாவது சொன்னாங்களா? இவர் வர சொல்லிதான் நாங்க வரப்போறோமா? அத்தனை நிபந்தனைகளை ஏற்றுதானே அன்னைக்கு பாண்டிச்சேரியில அந்த கூட்டத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரியான நிபந்தனைகளை தானே இந்த தமிழ்நாடு காவல்துறையும் கொடுக்குது. இன்னும் சொல்லணும்னா எத்துணை முறை புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்ப இங்க நாங்க தடை பண்றோம் அப்படின்னா அன்று அவர்கள் பண்ணியது என்ன, அன்று அந்த காவல்துறை அதிகாரி பண்ணியது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வேணும் இல்லையா? விஜய் எந்த இடத்திலும் நேரடியா வரல அப்படின்னா அந்த கட்சிக்கு தலைவன் எதுக்குங்க இருக்கணும்? எதற்கெடுத்தாலும் புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை சொல்லுவாரு, இல்ல ஆதவர்ஜுனா மைக்க புடிச்சு திமுக திமுக திமுகன்னு தொடர்ந்து அந்த பாட்டையே பாடுவாங்க. தனக்கு எப்பவாவது ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பாங்க, அதையும் எழுதி கொடுப்பாங்க. அதை நான் மெமரி பண்ணிட்டு ஒரு வீடியோவா வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னா, இன்று திமுகவை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் அதே புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக குறித்து என்ன பேசி இருக்கிறார்கள்? தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் என்ன பேசி இருக்கிறார்? எதற்கெடுத்தாலும் திமுகவை குறை சொல்லக்கூடியவர்கள் இதுல குறையோ நிறையோ ஏதாவது ஒன்றை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நான் என்னுடைய காணொளி ஒன்றுல கூட கேட்டிருப்பேன், விஜய் சாப்பிடும் பொழுது இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய பெண் இந்த பக்கம் ஒரு இஸ்லாமிய பெண்ணோடு தான் அமர்ந்து சாப்பிடுவார், அப்படிதான் இருப்பார். அப்படிப்பட்டவர் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தமிழ்நாட்டுல அவ்வளவு அனல் வீசுது, எப்படி அவர்களால் அதை அமைதியா கடந்துட்டு போக முடிஞ்சது? அதனால தொடர்ந்து திமுக குறித்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் பதில் கொடுக்கல அப்படின்னா தகுதி வந்தவர்களுக்கு தானே பதில் அளிக்க முடியும். தகுதி இல்லாம தவக்கல மாதிரி கத்திட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேல ஆட்சி பண்ணணுங்க. எல்லாம் அமைச்சரா இருக்கிறோம், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கும், மக்கள் பணி இருக்கு, போற வரவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக எளிமையாக பதில் சொன்னதற்கு மனமார்ந்த நன்றி மேடம். தேங்க்யூ சோ மச்.